இப்பெல்லாம் டாக்டர். அப்ப முன்னாடியே படிச்சவங்க எல்லாம் என்ன அவங்க எல்லாம் கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. நல்லா இருக்குமே. நான் கேக்குறேன், நீட்ல படிச்சவங்க தான் டாக்டர்னா இதுக்கு முன்னாடி டாக்டருக்கு படிச்சு போட்டு ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, அந்த தையலை புறம் பிரிச்சு விட்டுருமா செல்லாதுன்னு பிரிக்கலாமா? நான் கேக்குறேன். தெரியாம தான் கேக்குறேன். கேளு. எதுக்காக சொல்றேன்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள உறக்கும், பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாத்தான் புள்ள உறக்கும். எப்படி சொல்ற? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோபரேஷன் நடக்குது? நடக்காதா? அரசாங்க ஆஸ்பத்திரியில 100% சோபரேஷன் நடக்குது. எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரி நடக்குதுன்னு கேக்குறேன். ஆனா நம்மால அங்கெல்லாம் போக மாட்டேன், நேர பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன். புள்ள லேசா வாந்தி எடுத்தா போதும் அங்க கூட்டிட்டு போயிருவேன். அங்க போன உடனே டாக்டர் கையை பிடிச்சு பாக்குறாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டியே, நான் சித்தப்பா ஆயிட்டேன். என்ன டாக்டருக்கு சொல்லிக்க வேண்டியதானே? புள்ள 3 மாசம் குவா குவா, இனிமே நம்ம கடையில தான் நீங்க ஊசியை போடணும். 9 மாசத்துக்கு ஊசி அங்கே போடுறாரு. 9 மாசம் கழிச்சு மறுபடியும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினா ஸ்கேனை பார்த்துட்டு துடிச்சிடறாரு. புள்ள தண்ணியை குடிச்சிருச்சு, சுத்திக்கிருச்சு, உடனே ஆபரேஷன்